ஆங்காங்கே சந்து பொந்தில் இந்து இடுக்கில் ஒளிந்து கொண்டிருக்கும் பிக் பாஸ் தமிழ் ரசிகர்கள் யாராவது நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம வந்து ஆஜராயிருங்க. ஏன்னா போன வருஷம் மாதிரி பிக் பாஸ் சீசன் 10 தமிழ் அப்படிங்கிறது அக்டோபர் மாதம் ஆரம்பிக்க போறதில்ல, செப்டம்பர் 6ஆம் தேதியே ஆரம்பிக்க போகுது அப்படின்னு ஒரு அஃபிஷியல் நியூஸ் வந்திருக்கு. செப்டம்பர் மாதம் பிக் பாஸ் 10 ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்ன? வழக்கமாக நீங்கள் அக்டோபரில் தானடா ஆரம்பிப்பீங்க, ஜனவரி மாதம் பொங்கல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானடா முடிப்பீங்க, இந்த தடவை ஏன்டா செப்டம்பரை வந்து நீங்கள் ஆரம்பித்ததுக்கு முக்கிய காரணம் என்னடா அப்படின்னு பிக் பாஸ் ரசிகர்களுக்கு கேள்வி இருக்கலாம். அந்த கேள்விக்கு பதில் கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இது அமையும். அதாவது வழக்கத்திற்கு மாறாக எந்த சீசன்லையும் இல்லாதபடி தமிழ் பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக த காமன் மேன் ஷோ அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். அதுவும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஆரம்பிக்க போகுது அப்படின்னு நம்ம நேற்று பேசின வீடியோலேயே சொன்னோம். அந்த ஷோ அப்படிங்கிறது அதிகபட்சம் ஒரு 20லேருந்து 25 நாள் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த காமன் மேன் ஷோவில் காமனர் கேட்டகரியிலிருந்து 2 பேரோ 4 பேரோ எடுத்ததுக்கப்புறம் அந்த 2 பேர் 4 பேரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அனுப்பி பிக் பாஸ் சீசன் 10 தமிழை உடனடியாக ஆரம்பிக்க போகிறாங்க. இதுக்கு இன்னொரு காரணமும் சொல்லப்படுது. விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஜனவரி மாதம் ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு, அதனால் டிசம்பர்லேயே வந்து பிக் பாஸை முடிக்க சொல்லியிருக்காரு. அவருடைய டேட்ஸ்ன்றது செப்டம்பர் 6லேருந்து டிசம்பர் 20க்குள்ளே முடிச்சா விஜய் சேதுபதி இஸ் மோர் கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறதுனால இந்த பர்டிகுலர் மாற்றம் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆல் இந்தியா லெவலில் பேன் இந்தியா லெவலில் எல்லா பிக் பாஸையும் ஒரே நாளில் ஸ்டார்ட் பண்ணி வேற லெவலில் பேன் இந்தியா பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி வேற லெவல் பண்ண போகிறாங்க அப்படின்னு இன்னொரு தரப்பு சோஷியல் மீடியாவில் ஒரு நியூஸை பரப்பிக்கிட்டு இருக்கு. ஆக மொத்தத்தில் பிக் பாஸ் ரசிகர்கள் அக்டோபர் மாதம் வரைக்கும் தான் வழக்கமாக வெயிட் பண்ணுவாங்க. இந்த தடவை நமக்கு பிக் பாஸ்ன்றது எப்போ ஆரம்பிக்குது? செப்டம்பரில் இல்லை, ஆகஸ்ட் 14ஆம் தேதி. ஏன்னா காமன் மேன் ஆரம்பிக்கும் போதே அது பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆன மாதிரி தான். நமக்கு இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் இதெல்லாமே வந்து செப்டம்பர் மாதத்துலேருந்து வரும். இந்த பிக் பாஸோட 1 hour எபிசோடுக்கு ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா இந்த பிக் பாஸுக்கு 24/7 பார்க்கக்கூடிய இல்லத்தரசிகளும் மிகப்பெரிய ரசிகைகளாக இருக்காங்க. அவங்கெல்லாம் செப்டம்பர் மாதத்துல இருந்தே தயாராகிக்கிங்க. டிஸ்னி ஹாட் ஸ்டாரோட சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷனை போட்டுருங்க. ஒரு சில பேர் பைரேட்டடா எப்படியாவது பிக் பாஸை பார்த்தரணும் அப்படின்னு நிறைய திருட்டு சைட்டில் திருட்டுத்தனமாக பார்ப்பீங்க. அதெல்லாம் தேடி எடுத்து கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. ஒரு சில பேர் நம்ம ரிவ்யூவை பார்த்துருப்பீங்க, வேற லெவலில் நம்ம போன சீசனே ஃபன் பண்ணியிருந்தோம். அதே போல் இந்த சீசனும் வேற லெவலில் நம்ம ஃபன் பண்ண போகிறோம். ஏன்னா நான்லாம் வந்து இந்த பிக் பாஸ் காமன் மேன் ஷோக்கு இந்த 2 நிமிஷம் வீடியோ அனுப்ப சொன்னாங்கல்ல, அதையே நம்ம அனுப்பலை. ஒருவேளை அனுப்பி நம்ம செலக்ட் ஆக மாட்டோம், நம்ம ஏதாவது இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பேசி தம்பி நீங்கள் வாங்க பிக் பாஸ்குள்ளன்னு கூப்பிட்டு நம்மளை 100 நாள் உள்ளே அடைச்சி 3 வேளை சோறு போட்டு நமக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச நல்ல பேரையும் கெடுத்து ஊரில் இருக்கிறவெல்லாம் நம்மளை எச்சியக்காரி துப்பி எதுக்கு நமக்கு வாண்டடா போய் வண்டியில் ஏறணும் அப்படின்றதுக்காக நான் அப்ளை பண்ணலை. ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து அந்த 20 பேரோட விளையாடுறது கேமே கிடையாது. பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில இருந்து பல லட்சம் மக்களா சேர்ந்து விளையாடுறது தாண்டா உண்மையான கேம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். போன சீசனில் நம்ம வேற லெவல் பண்ணோம். ரசிகர்களான நீங்கள் மிகப்பெரிய அளவில் ஆதரவு அப்படிங்கிறத நம்ம சேனலுக்கு கொடுத்தீங்க. அதே ஆதரவை இந்த தடவையும் கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஒருவேளை செப்டம்பர் மாதம் ஆரம்பித்து டிசம்பரில் பிக் பாஸ் சீசன் 10 முடிச்சுட்டு அடுத்த வருஷம் சீக்கிரமாகவே அல்டிமேட்டை கொண்டு வர்றதுக்கு இவங்க பிளான் பண்ணுறாங்களா அப்படிங்கிற டவுட்டும் நமக்கு இருக்குது. ஏன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம் அல்டிமேட்டுன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க, ஓடிடியில் விட்டாங்க. கமலஹாசன் அவர்கள் கொஞ்ச நாள் ஹோஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாரு, அதுக்கப்புறம் சிம்பு வந்தார். அது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாகவே இருக்குது. ஸோ அதனால் வந்து அல்டிமேட்டை கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே இந்த பிக் பாஸ் சீசன் 10 முடிச்சுட்டு அடுத்த அல்டிமேட்டுக்கு கண்டஸ்டன்ட் செலெக்ஷன் ப்ராசஸ்க்குள்ளே போய் அந்த ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம், ஏன்னா ஹிந்திலலாம் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு ஓடிடி பிக் பாஸ். ஸோ தமிழில் தான் வந்து அதற்கான வந்து ஒரு முயற்சியை எடுக்கல. ஸோ அதற்கான முயற்சி ஒரு பக்கம் நடைபெற்று வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களுக்கு இது 3வது சீசனாக இருக்க போகுது. 2 சீசனில் விஜய் சேதுபதி வந்த ஃபஸ்ட்டு சீசன் வந்து சீசன் 8 டாக்ஸிக் ஃப்ரீ சீசனு. அந்த சீசனில் முத்துக்குமரன் சௌந்தர்யாலாம் நல்ல ஃபைண்டு. விஜய் சேதுபதி அவர்கள் ஏகப்பட்ட கான்ட்ரவர்சியிலலாம் சிக்காமல் அந்த சீசனை நல்லபடியாக நடத்தி முடிச்சுட்டு வந்துட்டார். ஆனால் சீசன் 9ங்கிறது விஜய் சேதுபதி அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் தலைவலியை ஏற்படுத்தின சீசன். ஏன்னா விஜய் சேதுபதியுடைய ஃப்ரெண்டாக இருக்க பிரஜனு அவருடைய மனைவி சாண்ட்ரா வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே
ஏகப்பட்ட குழப்பத்தை ஏற்படுத்தி கமருதீன் மற்றும் பார்வதிக்கு விஜய் சேதுபதி கையால ரெட் கார்டை கொடுத்து இந்திய பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஜோடியாக ரெட் கார்டை வாங்கி கொண்டு வெளியேறிய நபர்கள் பார்வதி மற்றும் கமருதீன் அப்படிங்கிற பெருமையை அவங்க பெற்று மக்கள் ஆதரவும் பார்வதி கமருதீனுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து அதிகமாகி சாண்ட்ரா வந்து ஒரு தத்ரூப ஒரு நடிகை நடிச்சே ரெட் கார்டு வாங்கி கொடுத்துட்டாங்க. சாண்ட்ராவுடைய நடிப்பை பார்த்து விஜய் டிவியும் விஜய் சேதுபதி அவர்களும் ஏமாந்துட்டாங்கன்னு விஜய் சேதுபதி அவர்களையும் விஜய் டிவியையும் மக்கள் வந்து கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ போன தடவை சர்ச்சையில் சிக்கின ஹோஸ்ட் விஜய் சேதுபதி அவர்கள் இந்த தடவை அவருடைய ஹோஸ்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணிட்டு ஒழுங்கா கண்டஸ்டன்ட்டுக்கான ஸ்பேஸை கொடுத்து கண்டஸ்டன்ட்டை மதிச்சு அவங்கள நிற்க வச்சு அவங்களுடைய தரப்பு நியாயத்தை கேட்டு ரிசீவ் பண்ற இடத்துல இருக்காரா? ஏன்னா விஜய் சேதுபதி அவர்கள் மேல ஏகப்பட்ட கிரிட்டிசிசம் இருக்கு. அதெல்லாம் பிரேக் பண்ணி ஒரு நல்ல ஹோஸ்டிங்கை வரக்கூடிய சீசன்ல விஜய் சேதுபதி அவர்கள் பண்ணுவாரா அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கடைசி சீசன்ல நிறைய கான்ட்ரவர்சி இருக்கக்கூடிய போட்டியாளர்களை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போட்டு லோட் பண்ணாங்க. அதுல வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகரா இருக்கட்டும், விஜே பார்வதியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து கான்ட்ரவர்சிக்கு அப்படின்னு பேர் போனாலே கமருதீனாலையும் ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது வந்துச்சு. அது மாதிரி வந்து அன்பு கேங்கு வம்பு கேங்குன்னு ரெண்டா பிரிஞ்சு ஒட்டுமொத்த பிக் பாஸ் சீசன் 9 தமிழும் மிகப்பெரிய அளவுக்கு டாக்ஸிக்கா இருந்துச்சு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் பிக் பாஸ் சீசன் 10 அப்படிங்கிறது ஒரு நல்ல சீசனா, ஒரு ஹார்ட் வார்மிங்கா, ஆடியன்ஸ் எல்லாரோடையும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு பர்டிகுலர் சீசனா அமையுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஒவ்வொரு சீசனுமே மக்களுக்கு எழக்கூடிய ஒன்று. ஆனால் அன்பார்ச்சுனேட்லி மிகப்பெரிய அளவில் டாக்ஸிட்டி அப்படிங்கிறது கிரியேட் ஆகிட்டே இருக்கு. அந்த டாக்ஸிட்டி கிரியேட் ஆகிறதுக்கு பிக் பாஸை வந்து ரிவ்யூ பண்ணக்கூடிய ஒரு சில பேருமே முக்கிய காரணமாக இருக்காங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இன் ரீசன்ட் டைம்ஸில் ஒரு டாக்ஸிக் ஃப்ரீயாக போன சீசன் அப்படின்னு நான் எதை சொல்லுவேன் அப்படின்னா சீசன் 8 தமிழை தான் சொல்லுவேன். ஏன் பிக் பாஸ் சீசன் 8 அப்படிங்கிறது ஒரு டாக்ஸிக் ஃப்ரீ சீசனாக இருந்ததுன்னா பிக் பாஸ் உடைய கண்டஸ்டன்ட் செலெக்ஷன், அந்த கண்டஸ்டன்ஸ் வந்து பெருசாக டாக்ஸிக்காக இல்லை. அதனால் அந்த பர்டிகுலர் ஷோ அப்படிங்கிறது வந்து பெருசாக டாக்ஸிக்காக போகல. ஆனால் லாஸ்ட் பர்டிகுலர் சீசனில் வாண்டடாக இந்த வடிவேலும் சத்யராஜும் சேர்ந்து கிரிக்கெட் மேட்ச் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி பிச்சைக்காரன், தேங்காய் பொறுக்கிறவன், கோழி பிடிக்கிறவன், பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குறவன்னு ஒரு வண்டியை வாடகைக்கு எடுத்து அள்ளி போட்டு கொண்டு வந்து கிரிக்கெட் மேட்ச் நடத்தின கதையா போன சீசனில் டாக்ஸிக்காக இருக்கிற கண்டஸ்டன்ஸாக தேடி பிடிச்சி கொண்டு வந்து பொறுக்கி கொண்டு வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போட்டு அந்த ஷோவை ஒன்றுத்துக்கும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. இந்த பர்டிகுலர் சீசன்லையாவது ஒரு நல்ல கண்டஸ்டன்ட் செலெக்ஷன் மூலமாக மக்களை வந்து நல்லா என்கேஜ் பண்ணுற மாதிரி என்டர்டெயின் பண்ணுற மாதிரியான கண்டஸ்டண்ட்டை கூட்டிகிட்டு வருவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். சாதனாவெல்லாம் நான் பிக் பாஸ்குள்ளே போகிறேன் அப்படின்னு அது பாட்டுக்கு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கு. சாதனாவெல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. சாதனாவை நீங்க வந்து வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா காத்து கருப்பு கலையும் கூட்டிட்டு வந்துருங்கடா, ஏன் மருமகனே அப்படின்னு அது பாடிக்கிட்டு இருக்கோம், ஏன் மாமியாரே அப்படின்னு காத்து கருப்பு கலை வந்து பாடிக்கிட்டு இருப்பான். அப்படியே அவங்க ரெண்டு பேரும் அவங்க பாட இவங்க ஆட ஒரே கூத்தா இருக்கும். அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சீசன் 10 தமிழ் அப்படிங்கிறது சாதனா போன்ற நபர்களெல்லாம் எடுத்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே சந்தி சிரிச்சு போயிடும். அதனால் கண்டஸ்டன்ட் செலெக்ஷனில் கவனமாக இருக்கணும். விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஹோஸ்டிங்கில் கவனமாக இருக்கணும். அதே போல் வந்து கிரியேட்டிவ் டீம் நல்லா ஒர்க் பண்ணணும். இது எல்லாமே இவங்க வந்து ஒன்றா சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னா இந்த சீசன் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இந்த தடவை காமனர்ஸை வந்து செலக்ட் பண்ணுறதுனால ஏதாவது ஒரு ஃபயர் இந்த சீசனில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா தெலுங்கில் வந்து இதே மாதிரி தான் ஒரு விவசாயி ஒரு காமனர் போய் ஒரு மிகப்பெரிய அளவில் மக்களோட மனசை ஜெயிச்சு டைட்டில் வின்னர் வந்தாரு. அது மிகப்பெரிய அளவில் ஆந்திராவில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு ரசிகர்களால் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய பிக் பாஸ் ரசிகர்களாலையுமே அது பெருசாக பேசப்பட்டுச்சு. அதே போல இந்த பர்டிகுலர் சீசன்ல தமிழ் பிக் பாஸ்ல காமனர்ஸ் உள்ள போறது தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய பிக் பாஸ் ரசிகர்களையும் தமிழ் பிக் பாஸ் வந்து திரும்பி பார்க்க வைக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ அஃபிஷியலாக பிக் பாஸ் சீசன் 10 தமிழ் செப்டம்பர் 6ஆம் தேதி ஆரம்பிக்கிறத பற்றி டிசம்பர் 20ஆம் தேதிக்குள்ளே முடிகிறத பற்றி பிக் பாஸ் ரசிகர்களான நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye-bye.